திருப்பாவையின் 26ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் அவர்கள் பாவை நோன்பிற்கு தேவையான பொருட்களை கண்ணனிடமே வேண்டி பெறுவதாக இந்த பாடலை அமைத்துள்ளார். இப்பொழுது நாம் பாசுரத்தை பார்க்கலாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். இதன் பொருள், பக்தர்களின் மீது மிகுந்த அன்பு கொண்டவனே, நீல வண்ணனே, பெரிய கடலின் மீது ஆளிலையில் மிதப்பவனே, பெரியவர்களால் வழி வழியாக போற்றப்படும் மார்கழி நோன்பிற்காக உலகையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உடைய உன்னுடைய கையில் இருக்கும் பாஞ்சசன்யம் என்னும் சங்கை ஒத்த வலமுறை சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடுவதற்கான பெரியோர்களையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பு இருப்பதற்கான இடத்தையும் அளித்து எங்களுக்கு அருள் புரிவாயாக என்பதாகும். திருமாலின் கையில் ஏந்தியிருக்கும் சங்கின் பெயர் பாஞ்சசன்யம். அந்த சங்கிற்கு ஒரு கதை உண்டு. பாஞ்சசன் என்னும் அரக்கன் சாந்தீபனி என்னும் முனிவருடைய மகனை கொன்றுவிட்டான். சாந்தீபனி முனிவரிடம் மாணவராக சேர்ந்த கிருஷ்ணரிடம் அந்த முனிவர் குருதட்சணையாக பஞ்சசன் அரக்கனை கொன்றுவிடும்படி உத்தரவிட்டார். கிருஷ்ணனும் கடலில் ஒளிந்திருந்த அந்த அரக்கனை கொன்று சங்காக மாற்றி தன் கைகளில் ஏந்தி கொண்டார். அரக்கனின் அம்சமாக இருக்கும் அந்த சங்கிலிருந்து புறப்படும் ஒளியானது இந்த உலகையே நடுங்க வைப்பதாக இருக்கும். குருச்சேத்திர களத்தில் கிருஷ்ணர் அந்த சங்கை ஊதும் பொழுது அந்த ஒளியினால் எதிரிப்படைகள் அனைத்தும் நடுங்கி நின்றன என்பது புராணத்தில் கூறப்பட்டுள்ள கதையாகும்.